வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மா அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட்டு எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க நண்பர்கள். அதற்குரிய பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன், அதோடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஐ டிடன்ட் ரிசீவ் மை டிகிரி சர்டிஃபிகேட் சிலை அப்ளை வித் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்க்கு பொதுவாக. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரொவிஷனல் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நாம் நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட் கொண்டு போகிறது பெட்டராக இருக்கும். சப்போஸ் இதுக்கு வந்து நம்ம அப்படியே ப்ரொவிஷனல் வச்சு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நம்ம டவுட் இருந்தால் நம்ம எம்ஆர்பி தரப்பில் அஃபிஷியலாக அவங்கள்ட்ட வந்து ஃபோன்லேயோ இல்லை இமெயிலையோ கேட்டுக்கலாம். சப்போஸ் ரிப்ளை பண்ணலை அந்த மாதிரினா நேரில் போய் கேட்கலாம். இல்லை நமக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணுறதுக்கு யோசனை இருந்தனால் ஒரு கன்சர்ன் லெட்டர் எழுதி நம்ம அந்த லெட்டரையும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுடைய ஸ்கேனுக்காகவும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டும் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸும் சிமிலராக இருக்கணும். அதுதான் இங்கே மேஜராக செக் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்து, ஐ ஹவ் ஒன் டவுட் இஃப் இட் இஸ் பாசிபிள் டு டூ இன்டர்ன்ஷிப் லேட்டர் இன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து என்ன கோர்ஸுக்கு கேட்டிருக்கீங்கன்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லலை. நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனை பொறுத்த மட்டும் ஃபார்ம் டி கோர்ஸுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்குது ஆஸ் பர் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகுலேஷனில். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸுக்குங்கிறத மென்ஷன் பண்ணாலும் கரெக்டாக நம்ம அதுக்குரிய விளக்கங்கள் கொடுக்க முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைனா ரெஃபர் பண்ணி சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்டை பொறுத்து பார்க்கும்போது ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டர்னு சொல்கிறது வந்து செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். அடுத்து கிளாஸ், அதாவது எம்ஆர்பி சிலபஸ் வைஸ் வந்து கிளாஸ் எடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகள் வந்து கட்டாயம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இப்போது பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி ஏப்ரல் மந்த் எக்ஸாமினேஷன் வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன். அதனால் 60 days எம்ஆர்பி ப்ரிப்பரேஷன் பிளான் அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட், விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். அடுத்து, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க, டவுன்லோட் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக நம்மளுடைய வெப்சைட் tnmrb.government.in அதிலே போய்ட்டு நம்ம பார்க்கும்போது நியூ நோட்டிஃபிகேஷன் ரீசன்ட் இன்ஃபர்மேஷனில் சிலபஸ்ன்னு இருக்கும். அதில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் இருக்கும். நம்ம அதிலே போய்ட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து, ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் எம்ஆர்பி எக்ஸாமினேஷன், ஹவு டு ப்ரிப்பேர் அண்ட் திங்ஸ் டு ஸ்டடி இன் ஈச் சப்ஜெக்ட் சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம பொதுவாக பேசிக்காக தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் ஜிபேட்டுக்கு படிச்சிருந்தோன்னா ஐடியா இருக்கும். சப்போஸ் நீங்கள் டிப்ளமா கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் வைஸ் கோர் பேப்பர்ஸு, அப்புறம் அடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸு, அதில் வந்து தியரி சப்ஜெக்ட்ஸு, ப்ராக்டிக்கல்ஸ், தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸு, நான் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் பிரிச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன் பிளான் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இதில் மேஜராக நம்ம என்ன மாதிரி படிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய செஷனல் எக்ஸாமினேஷன், யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன், இல்லை போர்டு எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் நம்ம அதிகமாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி செப்பரேட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். அதற்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றி ஃபர்தராக. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட், விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.